திமுக எம்பிக்கள் மக்களவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதாலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பியதாலும் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கல்வி நிதி மறுப்பு விவகாரம் தொடர்பாக திமுக எம்பிக்களுக்கும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழகத்தின் சூப்பர் முதலமைச்சர் யார்? கல்வி நிதியை மறுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் மறுக்கவில்லை. முதலமைச்சரின் அந்த அறிவிப்புகள் மற்றும் தமிழ் மொழியை வைத்து அரசியல் செய்வதுதான் காரணம் என்று தர்மேந்திர பிரதான் நேரடியாக திமுக எம்பிக்கள் முன்னிலையிலேயே தமிழக முதலமைச்சர் மீதும் தமிழக அரசு மீதும் அவர் குற்றச்சாட்டுகளை கூறினார். PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் ஒப்புதல் தெரிவித்துவிட்டு பின்னர் யூடர்ன் அளித்ததால் தான் மாணவர்களின் எதிர்கால நலன் பாதிக்கப்படுகிறது என்றும் இதற்கு காரணம் தமிழக அரசுதான் என்றும் மத்திய அரசு காரணம் இல்லை என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழகத்திற்கான அந்த கல்வி நிதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை வழங்குவதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது என்றும் சமக்ர சிஷ்ய அபியான் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கும் தமிழக அரசு மறுப்பதால் தான் அந்த நிதியுதவி வழங்கப்படவில்லை என்றும் இதனால் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதற்கு காரணம் தமிழக அரசுதான் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் நேரடியாக கண்டனம் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கம் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா.